நேர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. ஈரானுடைய அதி உயர் தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி காமேனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படையால. இந்த படுகொலை எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி முன் வச்சாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய பதில், ஏன்னா அவர் ரொம்ப சுலபமான இலக்கா எப்படி முடிஞ்சது. தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கும் பொழுதே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை நடத்த ஆரம்பிச்ச அந்த நேரத்திலேயே ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு. அது எப்படி சொல்லி செய்ய முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா? அப்பதான் நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நிலவரையில இருந்து எல்லாத்தையும் வழி நடத்தின ஆயத்துல்லா அலி கௌமேனி அவர்கள் இப்ப இந்த போர்ல மட்டும் அவரு பதுங்குழிக்கு போகவே இல்லை. அவர் மத்தவங்க மாதிரி நானும் வெளியே நின்னுதான் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கடந்த 12 நாள் யுத்தம் நம்ம பார்த்திருப்போம். அந்த இஸ்ரேல அடிச்ச அந்த யுத்தத்துல அன்னைக்கு அவர் நிலவரையில இருந்துதான் எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனா இப்ப என் நாடு முழுவதும் தற்பொழுது அடி வாங்கிக்கிட்டு இருக்கு, குடிமக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மிக நிச்சயமா நான் பதுங்கு குழியில பாதுகாப்பா இருக்கிறத விரும்பல அப்படின்னு சொன்னவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, முழுக்க முழுக்க பதுங்கு குழிக்கு வெளியில இருந்தே இந்த ராணுவத்தை அவர் வழி நடத்தி இருக்கார். இதனால பெரிய அளவுல ஒரு சுலபமான இரையாக மாறிவிட்டு இருக்கிறார் இந்த அமெரிக்க இஸ்ரேலிய படைகளுக்கு. அதுவும் இந்த நிகழ்வுல அவர் மட்டும் கொல்லப்படல, அவருடைய மொத்த குடும்பமுமே கொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மகள், மருமகன், அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன்கள், பேர குழந்தைகள் உட்பட கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எல்லாம் ஒன்னதான் இருந்திருக்கிறாங்க. அப்ப மொத்த குடும்பமும் இங்க கொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப எதிர்கால ஈரான் எப்படி இருக்குங்கிற ஒரு கருத்து வருது. போராட்டம் இனிமேல் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஆயத்துல்லா அலி கௌமேனி அவர்கள் அதி உயர் தலைவர் தான், மதம் மற்றும் அரசியல் ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தவர் தான். இப்படிப்பட்ட ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கும் அதிகமாக ஒரு நாட்டுடைய அடையாளமாகவே வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு துயரம் தான். ஆனால் அதுக்காக ஆயத்துல்லா காமேனி அவர்களுடைய இந்த மரணத்தோட ஈரானுடைய அத்தியாயம் முடிந்து விடுகிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மிக நிச்சயமா கிடையாது. ஈரானுடைய ஒரு மிகப்பெரிய அத்தியாயமாக இவர் இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆயத்துல்லா காமேனி அவர்களுடைய அந்த விட்டுட்டு போன இடத்துல இருந்து தொடர்வதற்கு இன்னும் பல பேர் அங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சில வீடியோக்கள்ல அதெல்லாம் சொல்லியிருப்போம். அதாவது வெளியில தெரியக்கூடிய காமேனி அவர்கள் ஒருத்தர் தான், அதுக்கு பின்னாடி இன்னும் சில பேர் லிஸ்ட்ல இருப்பாங்க. அடுத்து இவர் போனதுக்கு அப்புறம் இவர் வரணும் அப்படிங்கிற மாதிரி ராணுவ தளபதிகளும் அப்படித்தான். இவர் ஒரு தளபதி அப்படின்னு வெளியே காட்டப்படுவார், ஆனா அதுக்கப்புறம் கூடவே சில தளபதிகள் அடுத்தடுத்து அந்த லிஸ்ட்ல இருந்திருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து அவர்களை தலைவர்களை படுகொலை செய்யறதுனால இவங்க ரெடியாவே அடுத்தடுத்து அந்த தலைமையை தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால தலைமை இல்லாத ஈரான் என்னைக்குமே இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஆனா இவர் படுகொலை செய்யப்பட்டார், இதோடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஈரான் முழுவதும் மக்கள் பெரிய அளவில் ஒன்று கூடி துக்கத்தை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னவா இருக்குன்னா, பழிக்கு பழி அப்படிங்கிறது தான். பழிக்கு பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு மக்கள் சூழலித்து கொண்டிருக்கிறார்கள். ராணுவமும் அதையே தான் செஞ்சிருக்கு. இனி மிகப்பெரிய தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஈரானுடைய பிரதமர் மசூத் பெஸ்கியான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா, இது ஒரு மிகப்பெரிய குற்றமா நாங்க பாக்குறோம், இதுக்கு ஒரு கடுமையான ஒரு பழி வாங்குதல் எங்ககிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இது போக இஸ்லாமிய உலகத்துல ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்தை இந்த அலி காமேனி அவர்களுடைய இந்த இறப்பு உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 86 வயது முதியவர் கடைசி வரைக்கும் கொண்ட கொள்கையில சமரசம் கொள்ளாம இருந்து உயிர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த கொள்கை எந்த அளவுக்கு அவருடைய உயிரோட ரத்தத்தோட கலந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். இவங்க மட்டும் இல்ல, மக்களும் கூட. இன்னைக்கு எப்படி சவுதி மின்னிக்கிட்டு இருக்கோ, துபாய் மின்னிக்கிட்டு இருக்கோ, பக்ரைன்லாம் மின்னிக்கிட்டு இருக்கோ, அந்த மாதிரி அதை விட அதிகமா இந்த ஈரான் மிகப்பெரிய அளவுல அப்படியே மின்னி இருக்கலாம் பணத்துல. ஆனா மார்க்கத்திற்காக அந்த
கொள்கைக்காக, குடிமக்களுடைய தன்மானத்திற்காக அப்படின்னு கடைசி வரைக்கும் இந்த அயத்துல்லா காமேனி அவர்கள் நின்றிருக்காரு. அந்த கொள்கைக்காக தற்பொழுது உயிரும் போயிருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, இந்த போராட்டம் இனி தொடருமா அப்படிங்கிற ஒரு கருத்தை எல்லாரும் இப்ப முன்வைக்கிறாங்க, சந்தேகப்படுறாங்க. இதை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். மிக நிச்சயமாக நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப ஒரு விஷயம் வீடியோல சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஈரானுடைய தரைப்படையும் முழு அளவுல தயார் நிலையில இருக்கு. இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை இவர்கள் ஆயத்துல்லா காமேனி அவர்கள் கொல்லப்பட்டால், இந்த வார்த்தையை நாம சில வீடியோக்கள்ல சொல்லிடுறோம், கொல்லப்பட்டால் அவர்கள் தரை வழியாக ஜெருசலம் நோக்கி நகரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரி, அதை நோக்கி நகரணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காரணங்கள் வேணும், அதுக்கான சூழ்நிலை உருவாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நல்ல காரணம் கிடைச்சிருக்கு. சூழ்நிலை உருவாயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கத்து நாடு ஈராக்ல பல இளைஞர்கள் தற்பொழுது ஒண்ணு கூடி ஆயுதம் தரித்தவர்களாக வீதிக்கு வந்திருக்கிறார்கள். எல்லாருமே காமேனி இறப்புக்கு அந்த துக்கம் தெரிவிக்கக்கூடிய நிலையில இருந்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் அவர்களுடைய வாயிலையும் பழிக்கு பழி அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய இளைஞர்கள் ஈராக் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க தூதரகத்தை தற்பொழுது தாக்கி இருக்கிறார்கள். இது போக அமெரிக்காவுடைய மற்ற ராணுவ தளங்களை நோக்கியும் இளைஞர்கள் கடுமையான ஒரு முற்றுகை தாக்குதல் அப்படின்னு நடத்திட்டு வர்றாங்க. ஈராக்ல இருக்கக்கூடிய மக்கள்ல பெரும்பாலானவர்கள் ஷியாக்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால ஈராக்ல இவர்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சூழ்நிலையை நம்ம கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியதா இருக்கிறது. என் நேரமும் தரைப்படை நகரலாம் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். நகரலாம் தான், நகரும் நம்ம சொல்லல, நகரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். இது போக ஈரானுடைய இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல பல இடங்கள்ல அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அந்தந்த நாட்டு மக்கள், அது பக்ரைன் நாடா இருக்கட்டும், ஜோர்டான் நாட்டு மக்களா இருக்கட்டும், குவைத் நாட்டு மக்களா இருக்கட்டும், யாருமே பயப்படல, எல்லாருமே சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா தாக்குறதுக்கு அவங்க ராணுவ நிலைகளை தாக்குற மாதிரி இருந்தாலும், சில ஹோட்டல்களை, உயர்ந்த கட்டிடங்களை ஈரான் ராணுவம் தாக்குனதாக இருந்தாலும், அந்த ஹோட்டல்கள்ல, அந்த கட்டடங்கள்ல இருந்தது முழுக்க முழுக்க அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ அமைப்பை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால அந்த இடத்தை குறி வச்சு இவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. பொதுமக்களை கொல்லாத தாக்குதலை தான் ஈரான் எப்பவும் நடத்தும், அப்படிதான் இப்ப நடத்திக்கிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த ரெண்டு நாடுகளும், அது இஸ்ரேலா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ரெண்டும் சேர்ந்து இந்த ஈரானுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கொத்து கொத்தாக மக்களை படுகொலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்கூல், அந்த எலிமெண்டரி ஸ்கூல் பசங்களை கூட விடல, சின்ன குழந்தைகள் உட்பட கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆயத்துல்லா சையத் அலி காமேனி அவர்களுடைய மரணம் ஈரான்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், மாற்று கருத்து இல்ல. ஆனால் அவர் இல்லாத ஈரான் தலை துண்டிக்கப்பட்ட ஈரானா இருக்காது. அது அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்றுவிடும். ஆனால் பழிவாங்குறோம்ங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பு முனையை ஈரான் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கேத்த மாதிரி தான் மத்திய கிழக்குலையும் நிலைமை நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் ஈராக் ஆதரவான நிலையில் பொதுமக்கள் களத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நிலைமை இன்னும் வேறு மாதிரியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தவிர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காமேனி அவர்கள் இறந்ததுனால அந்த ரெசா மாஸ்க் அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 40 நாள் துக்கம் அனுசரிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அந்த கொடி ஏத்துறாங்க. இது அநேகமா கருப்பு கொடியா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப கருப்பு கொடியை ஏற்றி விட்டு வரக்கூடிய இந்த தரைப்படையை நம்ம கொஞ்சம் உன்னிப்பா பார்க்க வேண்டி இருக்கிறது. பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் இன்னும் நடக்க போகிறது அப்படின்னு. மூர்க்கத்தனமான தாக்குதலை தற்பொழுது